எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு பொழுதில் உங்கள் முன்னால் இடைக்காடன் இன்றும் ஒரு தலைப்பில் உங்கள் அனைவருடனும் என் கருத்துக்களை, என் ஞாபகங்களை பதிந்து கொள்வதற்கு முன் வந்துள்ளேன். நான் இன்றைய எடுத்துக்கொண்ட தலைப்பு, எமது தாயக மண்ணில் நாம் கடந்து வந்த காலங்கள். தாயக மண்ணில் நாம் கடந்து வந்த காலங்கள். உண்மையாக எல்லோரும், முக்கியமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஞாபகங்கள் இருக்கலாம். எல்லோரும் புலம்பெயர் மக்கள், தமிழர்களிலே புலம்பெயர் மக்கள் தங்களுடைய கடந்த காலங்களை இலகுவில் மறந்துவிட முடியாது. அவர்கள் புலம்பெயர்வதற்கு முக்கிய காரணம் எங்களுடைய நாட்டிலே, எங்களுடைய தாயகமன் இலங்கையிலே நாங்கள் பட்ட அவலங்களும் நாங்கள் கொடுத்த விலைகளும் மிகவும் அதிகமானது. என்ன காரணம் என்றால், எங்களுடைய உள்நாட்டு போரிலே முக்கியமாக தமிழர்கள் பாதிக்கப்பட்டார்கள். அவர்கள் உயிர் அச்சுறுத்தல் காரணமாகவும் வேறு பிரச்சனை, நிம்மதியில்லாத வாழ்வு, நிம்மதியில்லாத ஸ்திரமான தன்மை இல்லாத வாழ்வும் இப்படியான பல காரணங்களால் தாயக மண்ணை விட்டு விரும்பியோ விரும்பாமலோ தங்களுடைய உயிர் அச்சுறுத்தல் காரணமாக எதிர்காலத்திலே என்ன நடக்குமோ என்று தெரியாத ஒரு நிலைமையில் புலம்பெயர்ந்து பல நாடுகளுக்கும் போனார்கள். பல வகையாக பிரிக்கலாம். உடனடியாக எங்களுடைய இந்த பாக்கு நீரணியை தாண்டி ஓடிப்போய் இந்தியாவில் தஞ்சம் 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் தஞ்சம் அடைஞ்சு இருக்கிறார்கள். அதே போல் மேற்கத்திய நாடுகளுக்கும், ஐரோப்பிய நாடு, அமெரிக்க நாடு, ஆஸ்திரேலியா, எல்லா நாடுகளுக்கும் எங்களுடைய பிரச்சனை காரணமாக புலம்பெயர்ந்து எல்லாரும் இருக்கிறார்கள். உண்மையாக இன்றைக்கு நாங்கள் புலம்பெயர்ந்து, அதாவது 80களில் பிறகு 83ஆம் ஆண்டு துவங்கிய இனக்கலக்க காலத்தில் நாங்கள் பட்ட கஷ்ட நஷ்டங்கள் சும்மா ஒரு அளவிட முடியாதவை. அதற்கு தீர்வாகத்தான் இந்த புலம்பெயர்வு ஏற்பட்டது. என்னதான் இருந்தாலும் எங்களுடைய நாங்கள் பட்ட கஷ்டங்கள் இலவில் மறந்துவிட முடியாது. காலம் எவ்வளோ கடந்தால் கூட நாங்கள் மறந்துவிட முடியாத ஞாபகங்களாக இன்னும் எங்களோட மனதிலே இருக்கின்றன. சிலர் மறந்து விடலாம், ஆனால் பல நிலைமையில் நாங்கள் என்னென்ன மறக்கிறது முடியாது. என்ன உண்மையாக ஒரு மனிதனாக பிறந்தால் கடவுளின் கொடை ஞாபகமும் மறதியும். சில விஷயங்களை நாங்கள் மறக்கவே முடியாது, ஆனால் மறக்கவும் கூடாது. சொல்வார்கள், தோல்விதான் உன்னுடைய வெற்றிக்கு அடிப்படை. தோல்வியின் மூலம் அனுபவம் கிடைக்கின்றது. அனுபவம் மூலம் உன் வாழ்க்கையை நீ செம்மைப்படுத்தி கொள்ளலாம், சீரமைத்து கொள்ள, வெற்றியை நோக்கி நடப்படலாம் என்று சொல்வார்கள். இப்போ உண்மையான சொல்வாங்க, நட்டங்கள் எல்லாம் செலவுகள் எல்லாம் நட்டங்கள் எல்லாம் அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் தோல்விகள் எல்லாம் முழுக்க எங்களுக்கு வீழ்ச்சிகள் அல்ல. அதை வச்சுக்கொண்டு நாங்கள் அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறோம். அப்படித்தான் அந்த வகையிலே தான் நான் என்னுடைய கடந்து வந்த காலங்களை நான் கொடுத்த விலையும் மிகவும் அதிகமானது. நான் மட்டுமல்ல, நான் என்ன மட்டும் சொல்ல வரல. நான் இப்போ சொல்ல வந்த காரணம், இன்றைய இப்படியான ஒரு நிகழ்ச்சியை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்றதுக்கு வந்த காரணம் என்னென்னு சொன்னால், எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் நிறைய விலையை கொடுத்துள்ளோம் இலங்கையில். சிலர் தனிப்பட்ட முறையில் உயிரை இழந்திருக்கிறார்கள். யார் குடும்ப உறவுகளை, தன்னுடைய தந்தையை, சகோதரனை, பிள்ளைகளை உயிரிழந்திருக்கிறார்கள். எவ்வளவோ சொத்துக்கள் இழந்திருக்கிறார்கள். எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள். ஏதோ ஒரு வகையில் ஆக குறைஞ்சது ஒரு மன உளைச்சலுக்கு கூட உள்ளாகி இருக்கிறார்கள். அவர்கள் தான் அதிகமான நாட்டிலே வந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் வெளியில் போகிறதுக்கும் வசதி இல்லாதவர்கள் அங்கேயே இருந்து, வன்னியில் இருந்து தங்களுடைய வாழ்க்கையை இழந்து, குடும்ப உறவு இழந்து, போரிலே கைகால இழந்து, பொருளாதாரத்தை இழந்து, வீடு வாசல் இழந்து, இவ்வளவோ கஷ்டப்பட்ட மக்கள் இன்னமும் அங்கே இருக்கிறார்கள். நான் பொதுவாக சொல்வது,
எமக்காக சிலுவை சுமந்தவர்கள் அந்த வன்னி மக்கள். ஏனென்று சொன்னால் இங்கே வந்து இல்லை, அந்த காலத்தில் 80 வாங்கி 2000 ஆண்டு வரையும் புலம்பெயர்ந்த மக்களை இந்த மேற்கத்திய நாடுகள் வந்து இலகுவாக ஏற்றுக்கொண்டன. நான் அந்த நாட்டிலே தமிழன் என்று உன்னை நிரூபிக்க முடியுமே இருந்தால் என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை. பிசங்கட அடையாள அட்டையை கட்டி நான் தமிழன் இலங்கை என்று இருந்தால் நாங்கள் சொல்கிற காரணங்கள் இலகுவாக ஏற்றுக்கணும். ஏன்னு சொன்னால் உண்மையாகவே அங்கே பிரச்சனை ஏற்பட்டு கொண்டிருந்தது. தமிழ் மக்களுக்கு இந்த உயிரச்சத்துடன் நிறைய இருந்தது உலக நாடு அனைத்துக்கும் தெரியும். அதனாடி நாங்கள் இலங்கை தமிழர் என்று நிரூபிப்பமாக இருந்தால் என்னுடைய கோரிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே உண்மையின்படி நாங்கள் தப்பியோடு இங்கே வந்துட்டோம். ஆனாலும் இன்னமும் அங்கே இருக்கிற மக்கள், முக்கியமாக எங்கே போர் நடந்தது, இறுதி யுத்தம் முள்ளிவாய்க்கால் வன்னி மண்ணிலே அந்த இறுதி யுத்தம் நடந்த போது அதில் முழுக்க பாதிக்கப்பட்ட ஆக்கள் இடம்பெயர்ந்து வன்னிக்கு போன யாழ் மக்களும் வன்னியிலேயே நிரந்தரமாக இருந்த மக்களும் நிறைய பாதிக்கப்பட்டார்கள். எத்தனையோ பேர் அப்பாடி சொல்லவனா துன்பம். எனக்கு அதை சொல்லுறதுக்கு ஓரளவுக்கு முடியும். ஏனென்றால் நான் இறுதி யுத்தம் வரையும் நான் வன்னி மண்ணிலே தான் இருந்தேன். வன்னி மண்ணிலேருந்து வவுனியா கொஞ்சம் பாதுகாப்பான விஷயம். வன்னி மண்ணிலே நடந்த அகோர யுத்தம், அதாவது தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள், கொத்துக்குண்டுகள், ரசாயன குண்டுகள் எல்லாம் போட்டு மக்களை ஒரு ஈன இரக்கம் இல்லாமல் கொன்று குவித்தார்கள் இலங்கை அரசாங்கம். அதுக்கு உதவி செய்த பல நாடுகள். அவர்கள் சொல்லி கொண்டது, தமிழ் மக்களின் படைகள் அவர்கள் அரசுக்கு எதிராக போராடுறார்கள், அவரை நாங்கள் வச்சிருக்க முடியாது, அவர்களுக்கு எதிராக போராடினா இந்த நாட்டிலே அமைதிக்கான யுத்தம்னு சொன்னார்கள். எவ்வளோ ஒரு முரண்பாடான கொள்கை. யுத்தம் என்றாலே என்னென்று அதை நாங்கள் நியாயப்படுத்த முடியும்? அவர்கள் சொன்ன அமைதிக்கான யுத்தம் என்று. சரி, உண்மையாக யுத்தம் முடிஞ்சது. எத்தனையோ நாடுகள் இலங்கைக்கு உதவி செய்து, இது போரியல் ரீதியாக ஆயுதங்களை வழங்கி, ஆலோசனை வழங்கி, தங்களோட வீரர்களை வழங்கி, அப்படி அது இறுதியிலே ஒரு ஈன இரக்கம் இல்லாமல் எங்களுடைய யுத்தம் முடிவுக்கு வந்தது. போராட்ட குழுக்கள் தாக்குப்பிடிக்க முடியாமல் சரணடைந்தார்கள். சரணடைந்தவர்களை கூட இன்றைக்கு என்ன நடந்தது தெரியாது. உண்மையாக சரணடைந்தால் அவர்களை கைது செய்து அவர்களை உயிரை கொல்லக்கூடாது, அதுதான் உலக நீதி. ஆனால் இன்றைக்கு இப்போ 2009 முடிஞ்ச யுத்தம் இன்னமும் எங்களுக்கு தீர்வு வந்ததாக தெரியல. ஆனால் அதாவது ஆழமாக உண்மையான பிரச்சனையை இதோட ஈடுபட்டவர்களுக்கு தான் தெரியும். இன்னமும் என்ன போர் முடிஞ்ச பிறகு நான் 2010ஆம் ஆண்டு இந்த நாட்டுக்கு வந்தேன். அதுவரை அங்கே தான் இருந்தேன், கனடாவுக்கு வந்தேன். அப்போ பல பேர் கேட்பார்கள், அந்நியர் வெளிநாட்டார், தமிழருக்கு தெரியும், இலங்கை தமிழருக்கு தெரியும் என்ன நடந்தது யுத்தத்திலே என்று சொல்லி அவர்கள் நினச்சோன்னுக்கா போர் முடிஞ்சா போலே நீ எல்லாம் சமாதானம் தானே, பிரச்சனை இல்லையண்டு. அப்படி அல்ல. உண்மையாக நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு குழந்தை பிள்ளை அழுகுது, சரியாக கத்திக்கொண்டே இருக்குது. அது 2 வகையாக அந்த அழுகையை நிப்பாட்டலாம். அந்த பிள்ளை ஏன் உண்மையாக அழுகுதாண்டா, பசியிலே அழுகுது. அப்போ அந்த பிள்ளைக்கு உணவை கொடுத்தால் அல்லது பாலை கொடுத்தால் அந்த பிள்ளைன்ற அழுகை நிப்பாட்டலாம். அது ஒரு வழி. இன்னொரு வழி என்னென்றால், அந்த பிள்ளைக்கு 2 அடியை போட்டு முதுகில் போட்டு சாத்தி டேக் பேசாயிட்டா அழுதியண்டா கொண்டுடுவேன் தெரியுமா. வெற்றிட்டினால் பயத்தில் பேசாயிருக்கும். அப்போ அந்த அழுகை இல்லை, அந்த சாப்பாடு கொடுத்தவனும் அழாமட்டது, ஒரு பலாத்காரத்தில் வெருட்டினதன் மூலம் பயத்திலே அழகாக இருக்குது. எங்கட பிரச்சனை, நாங்கள் அழகாக இருக்கிறோம். கருத்து, எங்களோட பிரச்சனை தீர்ந்து போச்சு அல்ல, எங்களை பலாத்காரமாக அடித்து துன்புறுத்தி உயிரை கொண்டு பயத்திலான் இருக்கிறோம் நாங்கள். அதுக்காக எங்களோட பிரச்சனை திருந்து விட்டதென்று அல்ல, அது அப்படியே இன்னமும் இருக்கத்தான் செய்கின்றது. அது சொல்வார்கள், இந்த நெருப்பு சுவாலை அணைஞ்சிட்டு உள்ளுக்கு கனன்று கொண்டு இருக்கின்றது. நெருப்பு உள்ளுக்க இருந்து அவிஞ்சு கொண்டு தான் இருக்குது. ஆனால் நெருப்பு தான்,
வெளியில் உங்களுக்கு தெரியல. ஆனால் நெருப்பு இப்போவும் கனன்று கொண்டு தான் இருக்கின்ற. அதே மாதிரி தான் எங்களோட பிரச்சனை. யாருமே இன்னும் எங்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதா இல்லை. எங்களுக்கு தேவை தீர்ப்புகளே தவிர தீர்வுகள் அல்ல. எங்களுக்கு தேவை தீர்வுகள் தான் தேவையை தவிர தீர்ப்புகள் அல்ல. இது சரியான தீர்ப்பல்ல. எங்களுக்கு தேவை தீர்வு. எங்களோட அடிப்படை பிரச்சனை தீரும். ஒரு மக்களை சமனான உண்மையான ஒரு நாகரிகம் உள்ள நாடுண்டா இது தெரியுமா? நாகரிகம் உள்ள நாடு என்பது எல்லா நாட்டிலையும் பல இனங்கள் வாழ்வார்கள். 100 வீதம் ஒரே இனமான மக்கள் மிகவும் குறைவுலகிலே. அந்த நாட்டிலே சிறுபான்மையினம் பெரும்பான்மையினம் என்று இருக்கும். எந்த ஒரு அதிகமாக பெரும்பான்மையினம் தான் அந்த நாட்டை ஆளும் அதிகாரத்தில் இருப்பார்கள். எந்த ஒரு நாடு தன்னுடைய சிறுபான்மை மக்களையும் பெரும்பான்மையினத்துக்கு சமனாக நடத்துகிறதோ எல்லா விதத்திலும் அவர்களுக்கு உரிமையை கொடுத்து அவர்களுடைய வாழ்வை கொடுத்து அவர்களுடைய எல்லா பெரும்பான்மை என்ன அனுபவிக்கிறார்களோ அத்தனையும் அந்த மக்களுக்கு கொடுத்து சமனாக இந்த நாடு தன்னுடைய அத்தனை மக்களையும் காப்பாற்றுகின்றதோ நடத்துகின்றதோ ஆட்சி செய்கின்றதோ அதுதான் அந்த நாடு தான் உண்மையான நாகரிகம் உள்ள நாடு. இந்த நாட்டிலே வந்திருக்கிறோம். நாங்கள் ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கின்றோம். காரணம் என்னென்றால் இந்த நாடு எல்லாருக்கும் தெரியும், பல்கலாச்சார மக்களை கொண்ட நாடு. உலகத்தில் உள்ள எல்லா இன மக்களும் இங்கே இருக்கிறார்கள். ஆனால் பிரச்சனை இல்லை, சண்டை இல்லை. இந்த நாட்டில் உள்நாட்டு போர் இல்லை. எல்லாரும் தொழில் செய்கிறார்கள். மதிப்பும் மரியாதையாகவும் தன்னுடைய கலாச்சாரத்தையும் கொண்டு நடத்துகிறார்கள். கலாச்சாரத்தையும் பேணி பாதுகாக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் உத்தரவாதம் அளிச்சிருக்கிறோம். ஒரு தொல்லையும் இல்லை. நீ ஒரு தமிழன் உண்டாக தமிழை பேசக்கூடாதுண்டோ தமிழை படிக்கக்கூடாதுண்டோ அல்ல இன்னொரு மொழி பேசுகிறன்றவன் உண்டாக்க அவரை நான் மறைச்சோ அடக்கியோ இல்லை. எல்லாருக்கும் கணிசமான முறையிலே உரிமையை கொடுத்துட்றார்கள். அந்த அளவிலே நாங்கள் மிகவும் சந்தோஷமடைகிறோம். இந்த இப்படியான நிலைமை எங்களோட தாய் நாட்டில் எங்களுக்கு இருக்கல. அப்பவும் இருக்கல, இப்போவும் இருக்கல. அதுதான் உண்மை. அங்கே நடந்த பிரச்சனை எல்லாம். அப்போ தான் பார்க்க போனால் ஒவ்வொருத்தரும் இந்த புலம்பெயர்ந்து வந்த ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு வகையில் நானெல்லாம் என்னுடைய 2 தம்பி மேலே போர்க்காலத்தில் இழந்திருக்கிறேன். அதெல்லாம் ஈடு செய்ய முடியாத இழப்புகள். அப்படி ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வகையில் அவன் பின்னால் பார்த்தால் அவன் சரித்திரம், அவன் கடந்து வந்த பாதை, கடந்து வந்த காலத்தில் அவர் கொடுத்த விலை மிகவும் பெரியது. அதை முண்டு சரி கட்ட முடியும். எவ்வளோதான் பணத்தை சம்பாதிச்சாலும் கடந்த காலம் எங்கட தாய் நாட்டில் இருக்கிற சந்தோஷம் வருமா? இல்லை. இவ்வளவு வசதி இருக்கலாம், இவ்வளவு செல்வம் இருக்கலாம், கார்கள், பங்களாக்கள், தொழில்துறைகள், பணம் எல்லாம் இருக்கும். ஆனாலும் அதுக்கு நிகராக வரவே வராது. அதனால்தான் அதை மறக்க முடியாது கடந்த காலங்களை மறக்க முடியாது ஒவ்வொரு தரம் இதை சொல்லி கொண்டு தான் இருக்கோம். அப்போ நாங்கள் எல்லோரும் யோசித்து பார்ப்போம். அதுக்காகத்தான் நான் சொல்ல வந்தேன். இதை சொல்ல வலிக்கிட்டால் நிறைய சொல்லலாம். இவ்வளவு சந்தோஷமாக இளமையில் இருந்தோம். போர்க்க முன்ன முக்கியமாக உக்கிரம் அடைஞ்சது 83க்கு பிறகுதான் இலங்கையில் சோறு அடைஞ்சது. அப்பவும் சின்ன பிரச்சனை இருந்தால் கூட ஒரு நன்றாக நாங்கள் வாழ்ந்தோம், சந்தோஷமாக இருந்தோம். இளமையில் என்ற பெற்றாருடன் சகோதரனுடன் எங்களோட சொந்த ஊரில் எங்களோட ஊர் பள்ளிக்கூடத்திலே படித்தோம். நல்ல ஆசிரியர்களை கற்பித்தார்கள். நல்ல பாடசாலை, நல்ல தோழர்கள், பள்ளி தோழர்கள். நாங்கள் நன்றாக படித்தோம். பெரிய பிரச்சனையை எதிர்கொள்ளாமல், பெரிய பிரச்சனை இல்லாமல் நாங்கள் எங்களோட வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருந்தோம் அப்போது. ஆனால் மெல்ல மெல்ல எங்களோட பெரும்பான்மை இனம் எங்களை மீது கொண்ட திணிப்பினாலே, சில பலாத்காரங்களாலும் திணிப்பினாலேயும் பாகுபாடு கொண்ட தன்மையாலும் பல நில அக்கிரமிப்பாலையும் எங்களோட பாடசாலையில் எங்களோட கல்விக்கு முன்னுரிமை அவைக்கு ஒரு மார்க்ஸ் என்றால் எங்களுக்கு அந்த மார்க்ஸு எடுத்தால் பல்கலைக்கழகம் போக முடியும். அது தரப்படுத்தல், கல்வியிலேயே தரப்படுத்தல் மூலமும் நிறைய பாகுபாடாகவும் எங்களை முன்னேற விடாமல் தடுத்ததாலையும்
எங்களுக்கு ஏற்பட்ட விரக்தியான காரணம்தான். இவ்வளவு உலகத்திலே நான் நினைக்கல, இவ்வளவு ஒரு சின்ன இனம், சின்ன நாட்டிலே இவ்வளவு தொகையான மக்கள் இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து இன்னொரு உலகம் முழுக்க வாழ்கிறதை நீங்கள் எங்கேயும் காண முடியாது. அது நன்மையும் இருக்கலாம், தீமையும் இருக்கலாம். எந்த ஒரு விஷயத்திலையும் நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. அதே போலத்தான் எங்களோட விஷயத்திலையும் இந்த புலம்பெயர்வு காரணமாக நாங்கள் கூட்டி கழித்து பார்த்தால் எவ்வளவு நன்மை எவ்வளவு தீமைன்னு சொன்னால் நிச்சயமாக தீமையும் உண்டு. வீத கணக்கில் செல்வமாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 55% நன்மையும் 45% தீமையும் இருக்குது. நன்மை என்னென்று கேட்டால் மக்கள் இடம்பெயர்ந்த போது அந்த நாட்டிலே அரசாங்கம் போட்ட பொருளாதார தடை மூலம் சீவிக்க முடிய இருந்தார்கள். பொருளாதாரத்தில் மிகவும் பின்னடைஞ்சிருந்தார்கள். அப்போ இந்த புலம்பெயர்ந்த நாடு மக்கள், கீழத்தியத்தில் புலம்பெயர்ந்த மக்கள் ஓரளவுக்கு இங்கே பண வலுவுள்ளவர்களாக இருந்தார்கள். பணத்தால் கொஞ்சம் நன்றாக இருந்த படியால் இவர்களுடைய பொருளாதார உதவிதான் அப்போது அங்கத்திய மக்களை பட்டினி சாவிலிருந்து காப்பாற்றினார்கள். தங்களை இன்னமும் ஓரளவுக்கு செழுமையாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த புலம்பெயர் மக்கள் தான். புலம்பெயர் மக்கள் கொடுத்த பொருளாதார ஆதரவு தான் நிச்சயமாக இன்றைக்கு அங்கே மக்கள் ஓரளவு திருப்தியாக இருப்பதற்கு, தங்களை தாங்களே தற்காத்து கொள்வதற்கு அந்த ஒருக்குரிய காரணம் இந்த புலம்பெயர் மண் தான். புலம்பெயர் மக்கள் அவர்களுக்கு செய்து வரும் பொருளாதார ஆதரவு தான் இன்னமும் அந்த மக்கள் அங்கே இருக்கிறது. ஆனால் அது கூட சில விஷயங்கள் அதிகமாக பிழை என்று சொல்வார்கள். என்னென்று சொன்னால், இங்கே உள்ள மக்கள் தங்களுடைய உறவுகளுக்கு, தங்களுக்கு அறிஞ்சவர்களுக்கு, உறவர்களுக்கு உடனே கேட்டவுடனே நிறைய காசை கொடுத்து அதை பிழையான வழியிலே விரயமாக்குறார்கள் பணத்தை. இளைஞர்கள் மோட்டர் சைக்கிளை வாங்கி ஓடி அதால் நிறைய விபத்துகள் ஏற்பட்டு அதில் இழப்புகள் ஏற்படுது. அது மட்டுமில்லை, சில பேர் இங்கேயே காசை வச்சு கொண்டு அங்கே செலவழித்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே தொழில் செய்வதில்லை, அக்கறை இல்லை. எல்லாற்ற சிந்தனை தாங்களும் வெளிநாடு போகணும், தாங்களும் அந்த நாட்டில் உள்ள உழைச்சி முன்னுக்கு வர வேண்டிய எண்ணம் இல்லாமல் நாங்கள் அவர்களை சோம்பேறி ஆகிவிட்டோம் என்ற ஒரு குற்றச்சாட்டு பலருக்கும் இருக்கின்றது. ஒரு வகையில் அது உண்மைதான். சில பேர் இங்கே உள்ள சௌரங்கள் இங்கே என்ன காசை அனுப்பி கொண்டிருக்கிறீங்க, அதே ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வாழ்க்கை இங்கே எங்களுக்கு கிடைக்கல, ஆனால் அவர்கள் அங்கே நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் எங்களுக்கு கிடைச்ச பாரு தூரமான ஒரு இழப்பென்று கூட சொல்லலாம். தவிர்க்கவும் முடியாது, அதே நேரத்தில் அது பிள்ளையாகவும் போய் அந்த முடிஞ்சு கொண்டது. அது மிகவும் கவலைக்குரிய விஷயம்தான். அதே வேளை இது இப்போ அரசாங்கம் ஏதோ சொல்லுது, காலத்துக்கு காலம் இந்த அரசாங்கம் எங்களை கணக்கெடுக்கவே இல்லை, எங்களோட பிரச்சனை தீர்த்து வைக்கவும் இல்லை. இப்போது அரசாங்கம் ஒரு வித்தியாசமான கோணத்திலே சிந்திக்கிறார்கள். தமிழ் மக்களை தங்களோட பிரச்சனை தீர்த்து வைக்கலாம் என்று சொல்கிறார்கள். அது எவ்வளவு தூரம் நடைமுறை சாத்தியானதுன்றதை இன்னமும் எங்களுக்கு அது சந்தேகம் இருக்கத்தான் செய்ய காலம்தான் பதில் சொல்லவும். ஏனென்று சொன்னால், இந்த அரசாங்கத்துக்கு விருப்பம் இருந்தாலும் இன்னமும் இல்லை, தமிழ் மக்களை சமனாக நடத்துவதற்கு ஆதரவளிக்கிற இனம் அங்கே அந்த மக்கள் இல்லை. அதுதான் அந்த விட மாட்டார்கள். இவர் விரும்பினாலும் அந்த மக்கள் ஏதோ ஒரு செயல பிரச்சனையை உண்டாக்கி கலவரத்தை தூண்டி மீண்டும் எங்களுக்கு அழிவைத்தான் கொண்டு வரத்தான் இருக்கிறார்கள். அதுதான் எங்களுக்கு சந்தேகமாக இன்னமும் சந்தேகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். இன்னமும் இப்படியே காலம் போய்கொண்டிருக்கின்றது. எப்போது இதுக்கு தீர்வு கிடைக்கும்? அடுத்த சந்ததி நன்றாக வாழ்வார்களா, அல்ல மீண்டும் நாங்கள் எங்களோட தாயகத்துக்கு போய் எங்களோட வாழ்க்கையை மீண்டும் ஆரம்பிக்கலாமா? கேள்விக்குறி. விடை காண முடியாத வினாக்கள் எங்கள் முன்னாலே இருக்கின்றன. நான் இப்போது இதை முக்கியமாக இதை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருப்பது, எனக்கு மட்டும் நான் பட்ட அனுபவங்கள் உங்களுக்கும் இருக்கலாம். நீங்களும் ஞாபகப்படுத்தி பாருங்கள், மீட்டெழுத்து பாருங்கள். ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு வகையில் அனுபவம் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் எல்லாருக்குமே எல்லாற்ற அனுபவங்களும் அதிகமாக கசப்பான அனுபவங்களாக தான் இருக்கும். நாங்கள் அப்போது அதனால தான் இங்கே வந்தோம். அல்லாட்டு வர வேண்டிய தேவையில்லை. யாருக்கு ஐயா ஆசை சொந்த மண்ணை விட்டு ஓடணுமென்று? யாருக்கு ஆசை? ஏதோ ஒரு வகையில் நாங்கள் நிறையவே பாதிக்கப்பட்டோம். இதை தவிர வேறு வழி இல்லை என்ற கட்டத்தில் தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஆனால் நான் மீண்டும் சொல்லுகின்றேன், இன்னமும் நாங்கள் எங்களுக்காக
முதல் சொல்லியிருந்தேன், சிலுவை சுமந்த மக்கள் இன்னமும் அங்கே வாழ்க்கையில் உயர முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை உயர வேணும் என்றால் எங்களோட பங்களிப்பும் மிகவும் முக்கியமானது. சரியான முறையில் அளவீடு செய்து இவர்களுக்கு இப்படித்தான் நான் உதவி செய்யணும். பழமையாக எல்லாரும் சொல்கிறது நம்ம என்ன, பணத்தை கொடுக்குறத விட ஒருத்தன் கஷ்டப்பட்டவனுக்கு பசியோடு இருக்கிறவன் பணத்தை கொடுக்குறத விட அவனுக்கு தொழில் வாய்ப்பை கொடுங்க. மீன் பிடிக்கிறவன் இருந்தால் அவனுக்கு மீனை கொடுக்குறத விட தூண்டில் வாங்கி கொடு, தூண்டில் பிரிவு. அது மாதிரி தான் அவன் கொடுக்குற எங்களோட உதவியல் அவரை உயர்த்துறதா இருக்குமே தவிர அன்றாட பொழுதுக்கு உணவளிப்பதாக மட்டும் இருக்கப்படாது. அவர் தொடர்ந்தும் அவருடைய வாழ்க்கையை உயர்த்துறதுக்கு கொடுக்குற உதவியாகத்தான் இருக்கணும். அப்படி யோசித்து சரியான முறையில் செயற்பட்டால் நாங்கள் ஒரு மிகவும் எங்களோட தாயகத்துக்கு செய்கிற பெரிய உதவியாகவும் நன்றி கடனாகவும் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். தொடர்ந்தும் பேசுவோம். எவ்வளவோ விஷயங்கள் பேசுவதற்கு ஒவ்வொன்றா பார்த்து கொண்டிருந்தால் உண்மையாக வன்னி மண் சரி நான் மறக்க முடியாத மண். நம்மளோட வாழ பெற்றவன் வன்னி மண். நன்றி, வணக்கம். இது இடைக்காடன். இன்னும் சில தகவல்களை சொல்லக்கூடியதாக இருக்கும். அவ்வப்போது உங்கள் முன்னால் தோன்றி என்னுடைய கருத்துக்களை பேசுவேன். என்னுடைய கதைகளை கேட்கும்போது உங்களுக்கும் ஒரு ஞாபகம் வரலாம், நான் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன், நான் சொல்வது உண்மையானது என்ற எண்ணங்கள் கூட உங்கள் வரலாம். ஆகவே இதை பாருங்கள், அனுபவியுங்கள். எனக்கும் ஆதரவு தருவதாக இருந்தால் என்னுடைய யூடியூப்பை பார்த்து என்னுடைய நிகழ்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.